கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் ஒரு சின்ன செய்தியை கர்த்தர் கொடுக்க கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது, ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமுள்ள தேவன்கிற பெயரில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதாவது எபிரேய மொழியில் நீங்கள் சொன்னீங்கன்னா எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது சர்வ வல்லமுள்ள தேவன், எல் ஷடாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் வேறொரு பேரை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். பாருங்கள், யாத்ராகமம் அதில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இங்கு மோசேட்ட கர்த்தர் பேசும்போது அவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் சொன்னார், என்னுடைய பெயர் யெகோவா என்று சொன்னார். இந்த யெகோவாங்கிற வார்த்தை தமிழில் நம்ம யெகோவான்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இது நம்ம ஜெகோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜெகோவா, ஒரு சிலவங்க ஜெகோவான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க யாவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், யாவேன்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. ஒரு சிலவங்க யாவேங்கிற உச்சரிப்பு வராது, யாவா அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறாங்க. இதில் எந்த உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு அப்படிங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அந்த உச்சரிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் நடக்குது, ஆனால் அவங்களால முடியலை. ஒவ்வொருத்தரும் தனக்கேற்றபடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த யெகோவாங்கிற பேரை விதவிதமாக என்ன செய்கிறாங்க, உச்சரிக்கிறாங்க. ஒரு சிலவங்க எந்த உச்சரிப்புமே தேவையில்லை, அந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த யெகோவாங்கிற வார்த்தை 4 எழுத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யோத், ஹே, வாவ், ஹே, இந்த 4 எழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்துடுங்க, இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ஒரு சிலவங்க யெகோவான்னு சொல்லி சொல்கிறோம், சிலவங்க ஜெகோவான்னு சொல்கிறாங்க, சிலவங்க யாவேன்னு சொல்கிறாங்க, யாவா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீது என்ன செய்கிறாங்க, அதை உச்சரிப்பை தனக்கேற்றபடி உச்சரித்து கொள்கிறாங்க. ஒரு சிலவங்க நம்மளுக்கு உச்சரிப்பே தெரியாது அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணும்போது அவங்க உச்சரிக்கும் போது யோத், ஹே, வாவ், ஹே இப்படியே சொல்லி என்ன செய்வாங்கன்னா மௌனமாக உட்காந்து அவங்க தியானம் பண்ணும்போது இந்த உச்சரிப்பு அவங்க சொல்வது உண்டு. இப்படி உச்சரிப்பில் பல குழப்பங்கள் என்ன செய்யுதுன்னா இருக்குது. இதுலேயும் இந்த உச்சரிப்பு, இந்த யோதுங்கிறது பாருங்கள், இந்த 4 எழுத்தை 2 பாகமாக நான் கொடுத்துருக்குறேன். ஒன்று இது ஏன்ஷியன் லாங்குவேஜ், பழமையான நாட்களில் இந்த மொழியை தான் என்ன செய்ய பயன்படுத்துகிறாங்க. அதாவது உருவ அந்த எழுத்துக்கள். கீழே உள்ளது இப்போ எபிரேய ஜனங்கள் மாடர்ன் ஹீப்ரூ இதுதான் மாடர்ன் ஹீப்ரூ. இது ஏன்ஷியன் ஹீப்ரூ, இது மாடர்ன் ஹீப்ரூ. இந்த ஏன்ஷியன் ஹீப்ரூ, மாடர்ன் ஹீப்ரூ, இந்த ரெண்டினுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாகும். பாருங்கள், மாடர்ன் ஹீப்ரூவில் யோத், ஹே, வாவ், ஹேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன்ஷியன் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத், ஹே, வாவ், ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ஒரே ஒரு உச்சரிப்பு மட்டும்தான் மாறும். மாடர்னில் யோத் சொல்லுவாங்க, ஏன்ஷியனில் யாதுன்னு சொல்லுவாங்க. அது சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாத்துலேயும் முதல் எழுத்து சொல்லுவாங்க YH, VH. இந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துறது உண்டு. இப்போது நம்ம காரியத்துக்குள் வரலாம். இந்த மாடர்ன் ஹீப்ரூ நான் இப்போ உங்களுக்கு காமிக்க விருப்பப்படலை. நான் ஏன்ஷியன் ஹீப்ரூ நான் காமிக்க விருப்பப்படுறேன். இந்த ஹீப்ரூக்கள் எழுதும்போது ரைட் டு லெஃப்ட் தான் எழுதுவாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கை மாதிரியே இருக்கும் போதுங்க, இது கை தான். இது ஒரு மனுஷன் கையை 2 உயர்த்தின மாதிரி இருக்கா. இதுக்கு அர்த்தம் பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கையை பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இது ஆணி பார்த்துக்கிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் மாடை கட்டும்போது ஒரு கட்டை அடிப்பாங்க கீழே பூமியில். அது இப்படி தான் அடிப்பாங்க. அப்போ தான் கயிறு அதில் கட்டும்போது அவுந்து வராது.
இது வந்து ஆணி. அதுமாதிரி டென்ட்டு கட்டும் போதும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆணியை அடித்து தான் என்ன செய்வாங்க, அந்த கயிறை இழுத்து கட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆணி பதடுங்க. அடுத்தது என்னென்னா பார், அதாவது கையை பார் ஆணியை பார் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யும் அதில் வரும். இந்த காரியம் வந்து ரொம்ப முக்கியமான பாருங்கள். யெகோவாங்கிற வார்த்தையில் கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய முழு திட்டத்தையும் அவர் வச்சிருக்கிறார். தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார். கையை பார் ஆணியை பார், அதாவது என் கையில் ஒரு நாள் ஆணி கடாவப்படும், நீ என் கையை பார் ஆணியை பாருன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்னா தன்னுடைய யெகோவாங்கிற பேரிலே அந்த அர்த்தத்தை என்ன செய்கிறார் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம புரிகிறதுக்காக நான் லெஃப்ட் டு ரைட் அதை என்ன செய்யலாம் எழுதியிருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஆங்கிலத்தில் எழுதும்போது நம்மளுக்கு புரியுங்கிறதுக்காக. இந்த 2 எழுத்து, முதல் 2 எழுத்து, அதாவது கையை பார், இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் யா அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். அதாவது முதல் எழுத்து வந்து யாது, 2வது எழுத்து வந்து ஹே. யாதுனா கை, ஹேனா பாருன்னு சொல்லி அர்த்தம். இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் யா. யா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வரைபடத்தின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாக்கு அர்த்தம் வந்து கையை பார், அதாவது யாருடைய கை, கர்த்தருடைய கை. அது யாங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கிறோம். அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? யாவாகிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாவாகிய தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரிக்கிறோம். யார்? யா நம்மளுடைய தேவனுடைய பெயர். யெகோவாவுடைய சுருக்கமான பெயர் வந்து யா. தாவீது அடிக்கடி அவனுடைய சங்கீதத்தில் அவன் பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்க, இன்னும் அநேகர் வந்து இந்த யாங்கிற எழுத்தை அவங்க தன்னுடைய பெயரோடு இணைச்சிருக்கிறாங்க. உதாரணமாக எலியா, ஜக்கரியா, ஜஃபனியா, மல்கியா, இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுருக்கணும், உபதியா, இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேருக்கு அடுத்தாப்புல இந்த யாவை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த யா இது என்னது அப்படின்னா, இது கர்த்தருடைய பெயர். யா வந்து யெகோவாவுடைய சுருக்கமான பெயர் தான் யா. யாவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய கரம். இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், எங்க மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இவன் எத்தனையோ செய்திகளை கொடுத்தான். ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவோ செய்திகளை கொடுத்தான். ஆனால் அந்த செய்திகளை யாருமே என்ன செய்யலைன்னு நம்பலை. அப்படி என்ன செய்தி பாருங்க, அதில் இன்னும் அவர் எழுதியிருக்கும் போது அது சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் அப்படின்னா கர்த்தருடைய கரம். இங்கே பார்த்தோம் நம்ம, இது என்னது? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னா ஏதோ ஒரு ரகசியம் அந்த கரத்துக்குள்ள என்ன செய்து அடங்கியிருக்குது. இந்த கரத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. அந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போ இந்த கரத்தில் உள்ள ரகசியம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வெளிப்படும், ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வெளிப்படாது. அப்படி அந்த கரத்தில் என்ன இருக்குது பாருங்க. அதில் ஏசாயா 53 நாம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அவருடைய தழும்புனால தான் நம்ம என்ன செய்கிறோமா? குணமாகிறோம். என்ன, எப்படி அந்த தழும்பு வந்துச்சு? இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தழும்புனால தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கி, நம்மளுக்கு ஹீலிங் கிடைக்குது. கர்த்தருடைய கரத்தில் அப்படி என்ன ரகசியம் இருந்துச்சு? அது என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காயம்தான் அந்த ரகசியம். இந்த காயத்தினால தான், ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காயத்தினால தான் we are healed, நம்ம சுகமாகிறோம். பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தன்னுடைய நாமத்துக்குள்ளே, யெகோவாங்கிற பெயருக்குள்ளே அவர் என்னென்ன செய்ய போறாருங்கிற அனைத்து காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, யாவாகிய தேவன் அவருடைய கரத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட காயத்தினால நம்ம குணமாக்குறோம். இன்னும் நம்ம ஏசாயா 52ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார் பாருங்க, தன்னுடைய கரத்தை தன்னுடைய பரிசுத்த கரத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது என்ன நடக்குது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இந்த கரத்தில் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய ரட்சிப்பை என்ன செய்தார்கள் பார்த்தார்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை என்ன செய்தார்கள் பார்த்தார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அவங்க அறையல் அப்படின்னா, சிலுவையில் ஆணினால் அங்கே சிலுவையில் அடிக்கப்படலை அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்காது. அவர் அங்கே அடிக்கப்பட்டதுனால, சிலுவையில் அறையப்பட்டதுனால இன்னைக்கு அந்த ரட்சிப்பு இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்குது. பாருங்க, இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காயத்தினால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது, நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்குது. இந்த சால்வேஷன், அதாவது இந்த ஆணி இல்லைன்னு வைங்க, இந்த ஆணி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த சால்வேஷன் என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. அவருடைய கரத்தில் இந்த ஆணியினால் கடாவப்படலை அப்படின்னா இன்னைக்கு அந்த சால்வேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. யாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தும் போது பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்கள் அவர்களுடைய ரட்சிப்பை என்ன செய்தார்களாம் பார்த்தார்கள். இந்த சால்வேஷன் அங்கே தெரியுது, அந்த கரத்தில் அந்த சால்வேஷன் இருக்குது. இந்த சால்வேஷனை தான் எபிரேய மொழியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, யெஷுவா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யெஷுவா அப்படிங்கிற அந்த ஷுவா தான் அந்த சால்வேஷன். இந்த ஷுவா தான் என்னது, சால்வேஷன் பார்த்துடுங்க. இங்கே நான் போட்டிருக்கேன். இந்த சால்வேஷன் எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது போட்டிருக்கேன், ஷுவா. இந்த ஷுவா, அதாவது ரட்சிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, ஷுவான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயத்தினால தான் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். இந்த காயம் மட்டும் இல்லைன்னு வைங்க, அப்போ நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. யா ஷுவா, இந்த யாவுக்கும் ஷுவாக்கும் நடுவில் இந்த நாளினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரட்சிப்பே கிடைக்காது. அதனால தான் யாஷுவாங்கிற வார்த்தையில் ரட்சிப்பு கிடையாது. யா ஷுவாக்கு நடுவில் இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயம் என்ன செய்தாங்க இருக்கணும். இந்த ஆணி தான் இந்த ரெண்டு காரியத்தையும் இணைக்குது பார்த்துக்கணும். இப்போது இந்த ஆணி நான் சொன்னேன், இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன், இதை உச்சரிக்கும் போது வாவுன்னு சொல்லி உச்சரிப்பாங்க. இப்போ என்னுடைய பேரில் W வருது, WALTER, இதுதான் வால்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் W நாம் அப்படியே உச்சரிக்கிறது இல்லை, WALTERனு சொல்லி சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இதனுடைய உச்சரிப்பு வாவ். ஆனால் இது எழுத்தில் வரும்போது ஒன்று ஓ போடுவாங்க, இல்லாட்டி யூ போடுவாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு தான் என்ன செய்வாங்க, உச்சரிப்பாங்க. இதில் நான் ஓ போட்டிருக்கிறேன், சிலவங்க யூவும் போடுவது உண்டு. பாருங்கள், இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயத்தினால தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, ரட்சிப்பு கிடைக்குது. இந்த ஆணியை என்ன சொல்லி உச்சரிப்பாங்கன்னா ஓ அல்லாட்டி யூன்னு சொல்லி உச்சரிப்பேன். நாங்கள் ஓ போட்டிருக்கிறேன். அதாவது யாவாகிய தேவன் இந்த ரட்சிப்பை எப்படி கொடுக்குறாருன்னா இந்த ஓ மூலமாக தான். இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதனுடைய பேர் என்ன வருது, யெகோஷுவா அப்படின்னு சொல்லி வரும். இந்த யெகோஷுவாவில் நீங்கள் ஓவை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன் ரட்சிப்பு இல்லை? ஓ தான் ஆணி. இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயம் அதில் இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கி அநேகர் யாஷுவாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க, ஆனால் அது உபயோகப்படுத்தக்கூடாது. அது யெகோஷுவா தான் அது சரியான பெயர். ஏன்னா அது ஓங்கிறது அது ஆணியனுடைய அந்த காரியத்தை அங்கே குறிப்பிடுது. ஏன்னா பாருங்கள், இந்த யெகோவாங்கிற வார்த்தை கையைப்பார் ஆணியைப்பார்னு சொல்லி சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இது ஒரு தீர்க்க தரிசனம். இதனுடைய நிறைவேறுதல் எது? யெகோஷுவா தான் நிறைவேறுதல். பாருங்கள், யெகோஷுவா அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. இது ரட்சிப்புக்குண்டு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் சகலமும் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். வேறொரு பெயர் கட்டளையிடப்படவில்லை. அப்போ கட்டளையிடப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேக பேரை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஏசப்பா ஜீசஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், ஏசுன்னு சொல்லி சொல்கிறோம்,
ஜிசுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ஈசோன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, யெஷுவான்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னும் ஈசூஸ்ன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ஈசோஸ்ன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மொழியில் எப்படி இருக்குதோ அவங்க அது மாதிரி உச்சரிக்கிறாங்க. ஆனால் கட்டளையிடப்பட்ட பெயர், உன்னதத்திலிருந்து கட்டளையிடப்பட்ட பெயர் என்னதுன்னா அது யெகோஷுவா. இன்னைக்கு இந்த பெயர் ஒரு புனிதமான பெயர். இந்த பெயரை யாரும் களங்கப்படுத்த வேண்டாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக அணுகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி இது யெகோஷுவாங்கிற வார்த்தைக்கு முதல் ப்ரூஃபாக நான் கொடுக்குறேன். இன்னும் அநேக ப்ரூஃப் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் தாரேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் ஆமென்.